வணக்க மக்களே. கடவுள் அப்பப்ப தன்னை வெளிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார். யார் மூலமாகவும். நாகை மாவட்டம் சீர்காழி அருகில் உள்ள திருநாங்கூர் மாவட்டத்தில் இருக்கும் திவ்ய தேசங்களில் ஒன்று கீழ்சாலை மாதவன் பெருமாள் கோவில். திருமங்கையாழ்வார் பாடல் பெற்ற இந்த தலத்திற்கு நேரடியாக பஸ் வசதி இல்லை. ஆட்டோ அல்லது கார் மூலம்தான் செல்ல முடியும். பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து மீண்டும் அதே வழியில்தான் திரும்பி செல்கிறார்கள். நான் சென்ற நாள் கோவில் நடை மூடி இருந்தது. அப்போது கோவிலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டிலிருந்து ஒருவர் வெளியே வந்தார். அவரை பார்த்து, சுவாமி தரிசனம் பண்ணணும், நீங்க தானே அர்ச்சகர் என்று கேட்டேன். அவரை சிரித்தபடி, நான் அர்ச்சகர் இல்லைங்க, ஆட்டோ டிரைவர் தான் என்றார். நடை திறக்கும் வரை வீட்டில் உட்காருங்கள் என்று அழைத்துச் சென்று வீட்டில் இருந்த பொங்கலும் காப்பியும் அன்பாக கொடுத்தார். பின்னர் அவரே பேச ஆரம்பித்தார். என் பேர் சுதர்சன், வயது 64. 30 வருடத்திற்கு மேலாக இங்கே ஆட்டோ ஓட்டி கொண்டு இருக்கின்றேன். சாமி ஆட்டோ என்றால் எல்லோருக்கும் தெரியும் என்று அவர். அப்பா ராமானுஜனம் ஒரு ஆசிரியர், ரொம்ப நேர்மையானவர். அவர் திடீரென்று இறந்து விட்டார். எனக்கு கீழே 4 தங்கைகள். வீட்டில் வருமானம் அப்பா பென்ஷன் மட்டும், அதில் அரிசி வாங்கினாலும் பெரிய விஷயம். அம்மா எல்லாத்தையும் சமாளிச்சாங்க. அவருக்கு உதவி செய்ய நான் வேலை தேடினேன், கிடைக்கல. அதனால தான் ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போது அம்மா சொன்ன வார்த்தை இன்னும் நினைவில் இருக்கு. உண்மையாக உழைச்சி சாப்பிட்ற எந்த வேலையும் தாழ்வு கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த பகுதியில் உள்ள 11 திவ்ய தேசங்களிலும் நான் ஆட்டோவில் கொண்டு போய் காட்டுவேன். கட்டணம் ஒன்று சொல்ல மாட்டேன். நீங்கள் நினைச்சதை கொடுக்கணும்னு சொல்லுவேன். கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி மனசுக்கு வருத்தமே இல்லை. ஒரு நாள் ஒரு தம்பதியினர் என் ஆட்டோவில் வந்தாங்க. பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் என் பையனை பற்றி சொன்னேன். அவனுக்கு நல்ல மார்க்கு, இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை, ஆனால் வசதி இல்லைன்னு சொன்னேன். மறுநாள் கல்லூரியிலிருந்து அழைப்பு வந்துச்சு. உடனே சேரச் சொல்லி. இன்று என் பையன் வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருக்கின்றான். யாரிடம் உதவி கேட்டதே இல்லை. அந்த நாள் மட்டும் மனசு உடைஞ்சி சொன்னேன், பெருமாள் மாதிரி ஒருவர் உதவி பண்ணிட்டார். அவர் யார் என்று இன்னும் எனக்கு தெரியாது. என் வீடு கோவிலுக்கு அருகில் தான். பக்தர்கள் ஓய்வெடுக்க வரலாம். காபி, டீ, சாப்பாடு எதுக்கும் பணம் வாங்க மாட்டோம். இது பெருமாளுக்கு நான் செய்யும் கைங்கரியம். 4 பேரோட பகிர்ந்து சாப்பிட்ற சந்தோஷம் வேற மாதிரி. அதனால தான் இன்னும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கின்றேன். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் மனசை தொட்டது. உண்மையை சொன்னா கடவுள் கோவிலில் மட்டுமல்ல, இப்படி நல்ல மனசுள்ள மனிதர்களாகவே நம் முன்னாடியே நிற்கிறார்கள். மக்கள், இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.